தினமும் தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இல்லம் தேடி வந்திட அருள்வாக்கு டிசிஎன் டிவி. அன்பான நேயர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு அருமையான புதிய நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த அருள்வாக்கு டிவியில் நமக்கு பல நிகழ்ச்சிகள் நம்ம ஆரம்பித்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை வரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் விசேஷமாக ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஒளிபரப்ப அதை ஆயுதப்படுத்தி உங்களுக்கு அளிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்க நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் விசேஷமாக அந்த ஆண்டவரே புதிய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ராஜா. அதுக்கு வேண்டிய கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்க்குற அத்தனை பேருக்கும் அற்புதம் நடக்கணும்ப்பா, ஆசீர்வதிக்கணும். இயேசு நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 100க்கு அதிபதி பிரதித்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஆமென். ஒரு அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. என்ன தலைப்புனா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாகும். ஒரு வார்த்தை சொல்லும். இந்த ஒரு வார்த்தை சொல்லும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த அருமையான நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் டெய்லி பார்க்கலாம். டெய்லி காலையில் 7 மணிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வார்த்தை, அந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்கிற 2-3 நிமிஷம் தான், மீறி போனால் ஒரு 5 நிமிஷம், அதுக்குள்ளே அந்த செய்தி முடியும். ஆனால் அந்த ஜெபம் மிக மிக அவசியம். அன்றைக்கு உள்ள வேலைக்கு, அன்றைக்குள்ள காரியங்களுக்கு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியா? அப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்கிறதாவே எப்படி நிறைய வார்த்தை இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். நிறைய வசனங்கள், நிறைய பேப்பர் செய்திகள், நிறைய காரியம் இருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை மட்டும் போதும். 100க்கு அதிபதி சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இப்போ ஏன் அந்த வார்த்தை சொன்னார்? அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சித்தரான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உங்கள் சுத்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் அப்படின்னு சொல்லி இயேசு தம் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தமிட்டு சுத்தமாக என்றார். உடனே அவன் குஷ்டரோகம் அவன் விட்டு நீங்கி சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆகினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரி எனக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தி என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்து வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாக கிடக்குது, கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு அவனை போய், நான் சுஸ்தமாக்குவேன், நான் அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு பிரவேசிப்பதற்கு பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இந்த 8 வசனங்களை வாசிக்கிறோம். அதில் 100க்கு அதிபதி எவ்வளோ தாழ்மையாக, எவ்வளோ பணிவாக, எவ்வளோ ஏக்கத்தோடு சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தையை பார்த்து சொல்லும் ஆண்டவரே. எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்கள். இது மாதிரி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர், ஒரு வார்த்தை. அது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி என்னென்ன செஞ்சுருக்காரு நிறைய இருக்குது, நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி முதல் ஆதியாகமத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆதியாகம புஸ்தகத்தில் 3ஆம் வசனம், ஆதியாகமம் 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போது இருள் நிறைந்த உலகம், அதில் அந்த இருள் நிறைந்த உலகத்தில் வெளிச்சமே இல்லை. சூரியன், சந்திரன் இதெல்லாம் இருந்தால் தான் வெளிச்சம் வரும். அப்போ ஒரே இருளான ஒரு உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாக்கடவுது, வெளிச்சம் உண்டாக்கடவுது. ஒரே வார்த்தை தான், முழு உலகத்தில் வெளிச்சம் வந்துடுச்சு. என்ன அருமையான வார்த்தை! வெளிச்சம் உண்டாக்கடவுள். எனக்கு அருமையான கருத்து. இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ இருள், பிசாசு இருள், மரண இருள், வறுமை என்ற இருள், சாபமாய் இருள், ஏகப்பட்ட இருள். இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழணும்னா வெளிச்சம் வரணும். ஆண்டவர், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த வெளிச்சத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த இருள் வெளிச்சமாக மாறும். இப்போ நேரில் இதை மறந்துடக்கூடாது. சரியா? அப்போ இன்றைக்கி அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எந்த இருளில் இன்றைக்கி இருக்கிறீங்க? எந்த பிசாசு இருளா, செய்வன இருளா, இல்லை மரண இருளா,
அல்ல பாவமாக இருளா, எந்த இருளாக இருந்தாலும் இன்றைக்கு வெளிச்சமா செபிக்கலாமா? அருமை பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, ஒரு வார்த்தையை சொல்லுங்க தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே என்ற இந்த பாடலை நாங்கள் கேட்கிறோம். அந்த பாடலில் ஒரு வார்த்தை தான் ஆண்டவரே 100க்கு அதிபதி கேட்குறார். ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அந்த அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, 100க்கு அதிபதியை அவனுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்குற ஆண்டவர். இன்றைக்கி நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம். இருள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னீங்க, முழு உலகமும் வெளிச்சமாயிருச்சு ஆண்டவரை, முழு உலகம் வெளிச்சமாயிருச்சு ஆண்டவரை. தேவனே, அதே போல் இன்றைக்கி எத்தனை இருளில் இந்த செய்தியை கேட்குற பிள்ளைகள் ஆண்டவரே கஷ்டப்படுறாங்களோ, அந்த இருள் எல்லாம் மாற்றிடுங்கப்பா. பாவ இருளா, பிசாசு இருளா, மரண இருளா, எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் இதை கேட்குற நம்முடைய மகனுக்கு அது வெளிச்சமாக மாறிடணும் ஆண்டவரை, அது வெளிச்சமாக மாறிடணும் ஆண்டவரை. அந்த இருள் இருக்கவே கூடாது சாமி. ஆசீர்வதி இயேசுவின் நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்போ நேரில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக அந்த உலகத்தில் பாவ இருள், மரண இருள் எல்லாம் மாறணும்னா இயேசு உங்கள் உள்ளத்தில் வரணும். இயேசு வந்துட்டாருன்னா அவரே நீதியின் சூரியனாக இருக்கிறவர், அவர் வெளிச்சத்தை கொடுத்துருவார். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.